ஐநார்த்தினி நாளைக்கான பிரம்மனை பார்த்தீங்கன்னா மனோகர் சோழன் கூட கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான் மாப்பிள்ள, உங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஒரு டிவி வாங்குறது கூட உங்களால முடியலன்னா நீங்க எப்படி நிலா கூட சந்தோஷமா வாழ முடியும்? நீங்க ஏன் மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? நான் வச்சிருக்கிற சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான். அதனால சொல்றேன், நான் சென்னையில பெரிய பிளாட் ஒன்று வாங்கி கொடுத்துறேன். அங்க எல்லா வசதியுமே இருக்கும். நீங்க என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவ கூட நீங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லா வசதியுமே இருக்கும். நீங்க இதை பத்தி யோசிக்கிறீங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட ஆசையை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கம் சோழன் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சோழன் யோசிக்கிறாங்க, ஒரு தடையும் நம்ம நிலா கூட சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு ஆசையா பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க. எதுக்காக நம்ம நிலா கூட இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தணும் சொல்றாங்கல்ல, சொந்தமா வீடே வாங்கி தராங்க, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த வீட்டுல உனக்கு எந்த வசதியும் இல்லை நிலா, இவ்வளவு நாளும் எனக்காக இந்த வீட்டுல நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இப்ப நினைச்சா கூட நம்மளால வீடு வாங்கிக்க முடியாது. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசமா வச்சிருக்காரு, ஆசையா உனக்காக வீடு தான் வாங்கி தரேன்னு சொல்றாருல, ஏன் நம்ம அந்த வீட்டுக்கு போகக்கூடாது? அங்க போயிட்டா நம்ம உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், நம்மளுக்குள்ள நிறைய டைம் கிடைக்கும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழலாம் நிலா, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே நிலா பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க. நீங்க என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது எப்படி இவ்வளவு நாளும் உங்க அண்ணனை விட்டுட்டு உங்களால தனியா வர்றதுக்கு உங்களால யோசிக்க கூட முடியுது, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இங்க தானே இருக்க போறாங்க, நம்ம டெய்லியும் கூட போயிட்டு வந்து பாத்துக்கலாம், அதுல என்ன பிரச்சனை இல்லை, நம்ம பக்கத்துலயே எங்காவது வீடு வாங்கிட்டு போயிடலாம், நீயும் சந்தோஷமா எந்த சங்கடம் இல்லாம வசதியா வாழ முடியும், நானும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுதான் நான் யோசிக்கிறேன். நாளைக்கு சேரன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தா எல்லாரும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியும்? இருக்கிறதே ஒரே ஒரு ரூம் மட்டும் தான், அண்ணனாலையும் இப்போதைக்கு வீடு வாங்க முடியாது, உங்க அப்பா தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தயவு செய்து நிலா எனக்கா இது சம்மதி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டது நிலா பயங்கரமா ஷாக் ஆகி, இது மாதிரி நீங்க மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சொல்ல, நீங்களா அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. ஆனா நான் உங்க அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டேன், உங்க அப்பாவும் பிளாட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு நிலா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அப்படி போறதா இருந்தா நீங்க மட்டும் போய்க்கிங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் எப்படியாவது நிலா சமாதானப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தா சேரனுக்கு கால் பண்றாங்க. எங்க மாமாவுக்கு நம்ம பேசின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அடுத்த வரையுமே கல்யாணத்தை அர்ஜுனா கோயில வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. எப்படியாவது என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, இல்லைன்னா மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, என்னால சத்தியமா அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அழுகிறத பார்த்துட்டு சேரன் இந்த விஷயத்த வீட்டுல சோழன் பண்ணிக்கிட்ட சொல்றாங்க. சோழனும் இதுக்கப்புறமும் நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருக்க கூடாதுன்னா எப்படியாவது நம்ம போயிட்டு சந்தாவை இங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சந்தாவை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. ஒரு வழியா சந்தாவை மீட் பண்ணிடுறாங்க. சந்தாவை இங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு வரும்போது சந்தாவுடைய மாமா வந்து எனக்கே தெரியாம நான் கட்டிக்க போற பொண்ணு இங்க இருந்து கடத்திட்டு போக போறீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா இங்க சண்டை நடக்குது. ஒரு வழியா சோழன் எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டு ஒரு வழியா சந்தாவை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. வேகமா கோயில வச்சு தாலி கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க.